எல்லாருக்கும் வணக்கம். லக்கி ஃபிஷன் கிச்சனில் இன்றைக்கி பூண்டு பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ரொம்பவே ஈஸியான சீக்கிரமாக சமைக்கக்கூடிய ஒரு பாஸ்தா டிஷ். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃபுசிலி பாஸ்தா வச்சு இந்த டிஷ் செய்ய போகிறேன். உங்களுக்கு என்ன பாஸ்தா வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 பூண்டு பல், ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இட்டாலியன் ஹர்ப்ஸ் எடுத்திருக்கேன். மிக்ஸ்ட் இட்டாலியன் ஹர்ப்ஸ் 1 டீஸ்பூன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். முதல்ல பாஸ்தாவை அந்த பேக்கேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த பாஸ்தா வேக வச்ச தண்ணியை ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ஆலிவ் ஆயில் விட்டு அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பூண்டு முதல்ல சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்துட்டு ஒரு 4-5 செகண்ட் மட்டும் இதை நான் வதக்கிக்க போகிறேன். இது எதுக்குன்னா இந்த ஆலிவ் ஆயிலில் வந்து அந்த பூண்டோட ஃப்ளேவர் நல்லா இறங்கணும். அதுக்காக முதல்ல நான் பூண்டு சேர்க்குறேன். அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற உப்பு, மிளகுத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ் அது 3த்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா அந்த இட்டாலியன் ஹர்ப்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து ஒரு மிக்ஸ். இது கூட இந்த பாஸ்தா வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தான் நான் வச்சுருக்கேன், அந்த அளவுக்கே போதும். இப்போ இது எல்லாத்தையும் கலந்துட்டு இதை வந்து ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ இந்த தண்ணி விட்டு நல்லா கொதி வந்துடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற பாஸ்தாவை ஆட் பண்ண போகிறேன். இந்த பாஸ்தா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் நம்ம சேர்க்குற பொருட்கள், தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். ஆனால் இந்த டிஷ்ஷோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு தடவை நீங்கள் இந்த டிஷ் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணணும்னு நினைப்பீங்க. இந்த ஃப்ளேவர்லாம் நல்லா அந்த பாஸ்தாவில் இறங்கிறதுக்காக கொஞ்ச நேரம் மூடி வைக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடினா போதும். அதுக்கப்புறம் மூடியை திறந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த தண்ணி நம்ம விட்டோம் இல்லையா, அந்த பாஸ்தா தண்ணி, அது வந்து நல்லா பாஸ்தாவில் இறங்கியிருக்கணும். பாருங்கள், என்னோடய பாத்திரத்தில் தண்ணியே இல்லை. ஸோ அந்த பாஸ்தா தண்ணியை வந்து நல்லா உறிஞ்சிடுச்சு. இப்போது இந்த பூண்டு பாஸ்தா ரெடி. இதுக்கு மேலே கொஞ்சமாக லைட்டாக சீஸ் துருவி நீங்கள் சர்வ் பண்ணலாம், இல்லை இப்படியே கூட சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லக்கி ஃபிஷன் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. திரும்ப சந்திக்கலாம்.